சிலுவை நிழலின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். பிரியமங்களே, இதை பார்த்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை நம்ம பயத்தோடு இருக்கலாம், திகைப்போடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அநேக காரியங்கள் குறித்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பயத்தோடு இருக்கலாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், ஒரு லோத்துவை அவர் ராஜாக்கள் மத்தியிலேருந்து அவங்கள காப்பாற்றி அவங்களோட பொருட்கள் எல்லாம் மீட்டெடுத்து அதுக்கு பிறகு கூட பார்த்திங்கன்னா யாருமே நம்ம நான் ஆண்டவரையே நோக்கி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் நீ ஐஸ்வர்யம் ஆக்கினான்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நான் உயர்த்தினான்னு சொல்லத்தக்கதாக நான் அவரே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆண்டவரே நம்பியிருக்கிறார். உடனே அன்னைக்கு ஆண்டவர் தரிசனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவரே அடைக்கலமும் கேடகமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துவயமாக இருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காலம் கொடுத்து பயந்து கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த ஆபிரகாம் கொடுத்து அதே வாக்குத்தத்தை இன்றைக்கி நம்மளோட கூட பேசுகிறார். அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு துணையாக நிற்கிறார், அவரே நமக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 16 விழுந்தாலும் அது அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் விழுவதை நீ காண்பான்னு சொன்ன வார்த்தையின்படி அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார், அவரே நமக்கு பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவரே இருக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவரே நீ எல்லாம் சொல்லியார், பலனாக இருக்கிறேன், பயப்படாத, எல்லாம் சொல்லிடுற ஆண்டவரே, ஆனால் நானும் பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நீ அண்ணாந்து பார், வானத்தை நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவர் என்ன கூடுமா முடியாது, அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் நினைச்சார், வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கம், ஐயோ நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பலனாக இருப்பார், அவரே உங்களுடைய வாழ்க்கையில் கேடகமாக இருப்பார், அவரே உங்களுக்கு பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் கூடவே இருந்து உங்களுடைய எல்லா மன விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றார். ஆண்டவரே என் கூட இருக்கிறேன்னு சொல்லிடுது, ஆனால் எனக்கு இன்னும் தேவை இருக்குது, இந்த இது மாதிரி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களோடு கூட இருக்கலாம். கர்த்தர் எல்லாதமான தேவைகளையும் அவர் அற்புதமாக சந்திப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களைப் போல் அவர் சந்ததியை பெருக பண்ணது போல நம்முடைய குடும்பத்தையும் அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், அவர் மனோரூபத்தை நிறைவேற்றுவார். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.